ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்டா, ஃபிஷ் ஃப்ரை, அதாவது சரியா மீன் வறுவல் செய்ய போகிறேன், செய்து காட்ட போகிறேன். சரியா செய்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறேன் நானும் என்ற மகளும். வாங்க ஃபுல் வீடியோக்குள்ளே போவோம். இது விரால் மீன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். மீனெல்லாம் சுத்தமாக கழுவி வச்சுருக்குது. இனிமேல் தான் இதில் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மீனை என்னன்னு சொல்லுவீங்கன்ற தெரியாது. இது குளத்தில் தான் இருக்கும். சரியா இந்த பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக எல்லாம் வச்சுருக்கு. இதில் இனி மசாலா போட போகிறேன். விரால் மீன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இது குளத்தில் தான் இருக்கும். சரியா ஓகே, இப்போ வாங்க மசாலா போடுவோம். ஓகே, உப்பு தேவையான அளவு ஓகே போட்டுக்கொள்ளலாம். என்கிட்ட இந்த மீன் மசாலா அதெல்லாம் இல்லை காய்ஸ், மசாலா தான் இது. இது இலங்கையில் இருக்கிறது. இது பாருங்கள் இப்படி இருக்கும். அந்த மீன் மசாலா பவுடர் இருக்குல்ல, அது மாதிரி இது எல்லாம் எதுக்குனாலும் போட்டுக்கலாம். இது போடாமலும் கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அது அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். எங்கே போகிறேன் உதயா அப்படின்னா கேட்டக்கூடாது. மஞ்சத்தூள் எடுக்க மீன் கழுவிட்டு அதிலே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ போய் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, எல்லாம் போட்டுக்கிட்டோமா. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், இது எந்த ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். ஓகே, பார்த்துக்கங்க. எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிற காய்ஸ், அதனால எல்லாத்தையும் ஓடி ஓடி போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது. யோ அப்படின்னு ஓகே பரவாயில்ல. என்ன போடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க, போடலாம் போடக்கூடாதுலாம் நீங்கள் இப்போ சொல்லிடுவீங்க. அதனால இது என்னன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மாவு இல்லையா, அதனால வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். ஓகே போட்டுட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சம் தேசி நிறைய விடுறணும். போதும், பாதி அப்படியே விடுறேன். ஓகே பார்ப்போம். ஐயோ அதையும் உள்ளுக்கே போட்டுட்டேன். சரியா எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். சரியா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாம் மசாலாலாம் போட்டுட்டேன். அதாவது இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ரெட் சில்லி பவுடர், அந்த வறுத்த மிளகாய் தூள், அதனால் அது ஒரு மாதிரி இதாக இருக்குது. அண்டு அதில் ஃபுட் கலர் எதுவுமே இல்லை, அதனால் நேச்சுரலாக இருக்கிறனால அதனால் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உரைப்பாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே ஓகே கைஸ், இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. சட்டி காஞ்சிருச்சு. நாங்கள் இப்போ எண்ணெயை ஊற்றிக்கொள்வோம் அதில். சரியா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ பார்த்துனீங்கண்டா இந்த தவா இருக்கு இல்லையா, தவாவில் வச்சு அப்படியே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியெல்லாம் எடுப்பாங்கள்ல. தவாவில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படிலாம் இதாக எடுப்பாங்கள்ல, அந்த ரொட்டி தார மாதிரி வச்சு அதில் அப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொழுப்பு குறைவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்படி தான் பொரிப்பேன். ஓகே, இப்படி தான் பொரிப்பேன். எனக்கு இப்படி தான் பொரிக்க தெரியும் அப்படின்லாம் அதுவும் பொரிக்கலாம். இதெல்லாம் நாங்கள் இப்படி தான் வளமையாக எங்கள் வீட்டை பொரிக்கிறதா நல்லா பிடிச்சோம். இது நல்லா வட்டி கட்டி எடுத்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, இப்போ பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள், உங்கள் உதயாவின் மீன் பொரிகளை சாப்பிட வாருங்கள். போதும் நினைக்கிறேன், கொஞ்சம் கிடக்கிற இடம் வேணும். இன்னும் ஒரு இடம் போடுவோமா? ஓகே, இதையும் ஒன்றை போட்டுக்கிட்டோம் இல்லையா. இடம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவோம். மட்டும் இப்போ நல்லா அது பொரியட்டும். நாங்கள் என்ன செய்வோம், இப்போ அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து இதையும் போடுவோம். இதெல்லாம் அதுக்கு தனியாக மாற்றும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் வடிவாக பாருங்கள் இப்படி பொரியுதுன்னு சொல்லி இல்லைங்களா. இப்போ பொரிஞ்ச பிறகு ஃபுல்லாக பொரிஞ்சு அப்படியே ஒரு பொன்னிறமாக வரும், கோல்டன் கலரில் வரும்போது இப்போ காட்டுறேன்.
அதுக்கு இப்போ நாங்கள் அந்த பொரிஞ்ச அந்த இதெல்லாம் எடுத்து மீன் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் எடுத்து அப்படியே வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டோடு ரெடி பண்ணுவோம். சரியா? இப்போ எடுத்து பார்ப்போம். சரியா? இப்போ கொஞ்சம்னா எடுக்க முடியல. இதுக்கு மேலே இதை போட்டு இப்படி ஏதோ செய்தோம்னா உடைஞ்சிரும். மீன் நல்லா பொரிஞ்சாதான் எடுக்கலாம். ஓகே, அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொரியட்டும். சரியா? பொரிய வைக்க நாங்கள் உடையிற மாதிரி இருந்தால் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொரிய விட்டு எடுக்கலாம், அவசரம் இல்லாமல். சரியா? உடையிற மாதிரி இருந்து எடுத்திங்கன்னா மீன் அப்படியே சேஃபாக அழகாக வராது, உடைஞ்சி போயிடும். அப்படியே உடைஞ்சு போயிடும். சரி, அதனால் நல்லா கொஞ்சம் பொரிப்பட்ட உடனே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் பிரச்சனையிலேயே ஆறுதலாக எடுக்கலாம். நல்லா பொரிஞ்சிடும். சரியா? பொரிஞ்சும் போது எடுத்து காட்டுங்க. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள் இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்படி நல்லா பொரிஞ்சோன்னு எடுத்தது தான் நல்லா வரும். இல்லைன்னு சொன்னால் உடைஞ்சிடும். சரியா? இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்குல்ல? திருப்பி போட்டுப்போம். இதையும் அப்படித்தான் பொரிஞ்ச உடனே தான் இதையும் எப்படி செய்யணும். இல்லைன்றதுன்னா இதுவும் உடையும். மற்ற பக்கம் அதிகமாக தானே இருக்கும். அதனால் மீன் பொரிக்கிறதுனால தான் அது கொஞ்சம் யாரெல்லாம் இப்படி மீன் பொரிப்பீங்க எண்ணெயை ஃபுல்லாக விட்டு, யாரெல்லாம் அந்த டபாவில் வச்சு பொரிப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கேஸ் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னு கேட்டால் ரெட் சில்லி தனி பவுடரும் மற்றது ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதெல்லாமே நான் ஆட் பண்ணல. ஃபுட் கலர் அதெல்லாம் அதில் இருக்கும். அதெல்லாம் நான் ஆட் பண்ணல. நான் சும்மா வீட்டை நாங்களாக ரெடி பண்ண ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள் அதுகளை வச்சு தான் செய்திருக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்க்க கொஞ்சம் நல்லா பொரிச்ச உடனே பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் காட்டுறேன். ஆனால் சிகாப்பா ஹோட்டலில் இருக்க மாதிரி அப்படி இருக்காது. ஆனால் ஹெல்த்து. ஓகே, ஃப்ரெஷ் மீன் இன்றைக்கு பிடிச்சது, குளத்தில் இன்றைக்கே பிடிச்சது. நான் இன்றைக்கு செஞ்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மீன், ஃப்ரெஷ்ஷான விரால் மீன் வறுவல். ஃப்ரெஷ்ஷான விரால் மீன் வறுவல், அதுதான் இன்றைக்கி தலைப்பு போடுறேன். ஓகே தானே? தலைப்பு ஓகேப்பா. தலைப்பு காய்ஸ் இப்போ நாங்கள் எடுக்க போகிறோம். எனக்கு என்ன தெரிச்சிருச்சு தெரியுமா? கவனமாக பார்த்து எடுக்கணும். இதில் செய்வோமா கேஸ்? இப்போ நம்ம எடுப்போம். பாருங்கள், காட்டுங்க. சரியா? பாருங்கள், நல்லா இதுதான் ஹீட். அதாவது எண்ணெயெல்லாம் இல்லை. இது எண்ணெயெல்லாம் இல்லை. வழியாக கிட்ட காட்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எண்ணெயெல்லாம் இல்லை. இவ்வளோ எண்ணெய்க்குள்ளே போட்டு பிடிக்கிறீங்க, எண்ணெயாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெயெல்லாம் இல்லை. வடிவாக வடிக்கட்டி எடுத்துட்டோம். எந்த முகத்தில் வேறு தெரிச்சிட்டு கவனமாக இருக்கணும் நம்ம வேலை செய்யும்போது. சரியா? இருக்கிற மிச்சத்தையும் சேர்த்து பிடிச்சிப்போம். நடுவில் கொஞ்சம் போட்டுட்டு சுற்றி வர மற்ற எல்லாத்தையும் போட்டுருக்கோம். போட்டோம்னா இந்த இடத்துல வந்து போட்டு பிடிப்பட்டு இருந்தால் கொஞ்சம் எண்ணெயோட சட்டியில் திரும்ப எடுத்தால் உடையும். அதான் ஒரு பிரச்சனை. அதனால் போடும்போதே கரெக்டான இடத்துல பார்த்து போட்டுருணும். அது வேற பிரச்சனை தான். சின்னன் போட எல்லா விதமான பீஸ்களும் கிடக்கும். என்கிட்ட ஃபுல்லாக நம்மளே குளத்தில் பிடிச்சி நம்மளே எல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதால எல்லாம் கடையில் வாங்கினாலும் அப்படித்தானே இருக்கும். முழுமையில தான் கொடுப்பாங்க. இந்த யோசனையை பாருங்க. ஏதோ அந்த கறி பீஸ் போட்டு வாங்குற மாதிரியே கிடைக்கிறேன்ல. சரி, அதுவும் பொரியட்டும். பொரிஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, பாருங்க. அடுத்ததையும் எடுத்துட்டோம். எடுத்து வரோம். நாங்கள் எடுக்கும்போது ஒரு சேலஞ்ச் பண்ணோம், பிரியாணி சேலஞ்ச். அதில் மஹிதா ஜெயிச்சதா எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சேனலில். சரியா? ஆனால் ஜெயித்தது நான் தான். என்ன இருக்கா காட்டு? ஜெயித்தது நான் தான். இப்போ தான் சொல்கிறாங்க என்ன ஓட்டு மாட்டெல்லாம் செஞ்சு ஜெயிச்சான்னு சொல்லி. கேட்டுக்கோங்க. இன்றைக்கி கரெக்டாக பாருங்கள், யார் சாப்பிட்டு முடிக்கிறதோ அவங்களுக்கு சமான் பண்ணுங்கள்.
சரியா? அந்த சேலஞ்சு நான் தான் வின் பண்ணேன். நான் ஜெயிச்சேன், இதை ஜெயிச்சா. அதான் உண்மை. ஆனால் அவள் வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. என்னன்னு கேட்டால் அவள் முட்டையை எடுத்து கேமரா போய்கிட்டே இருக்கு வீடியோ, முட்டையை எடுத்து டேப்லெட்டில் வச்சுட்டா. எப்படின்னே தெரியாது. எல்லாரும் நினைச்சிட்டாங்க அது டிஷ்யூன்னு சொல்லி. சின்ன பிள்ளைண்டு மகிதான்னு எல்லாம் கமெண்ட் வருது. ஆனால் அடக்கடவுளே சாப்பிட்டு முடிச்சது முள்ளாண்ணா. இன்றைக்கி அது மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாது. கரெக்டாக பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் வின்னருக்கு ப்ரைஸ் மணி வேறு இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக தான் பொரிப்பாங்க மீனை. சரியா? ஏன்னு கேட்டால் அப்படி தான் பொரிக்கணும், அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கணும். நான் எங்கள் வீட்டில் என்னென்னு கேட்டால் அந்த முள் இருக்குது தானே மீனில், அதனால் மகள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக, பிள்ளைகள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறையோ பாக்கி இன்னொரு கோணத்துல எல்லாம் போட்டு சாப்பிடணுன்றதுக்காக கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுவேன். இல்லைன்னு சொன்னால் அந்த முள் இருந்து சில வேலை குட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பயத்தில் தான். சரி, எல்லாம் ஒட்டிக்கு தான் இருக்கா. நான் ஃபுல்லாக திரும்பி ரெடியாக எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள். ஓகேவா? முதல் பொரிச்சு போட்டது இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் எல்லாம் பொரிச்சிட்டோம். அடுத்ததான் நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். அதாவது எனக்கும் மகளுக்கும் இன்றைக்கி ஒரு சேலஞ்ச், அதை அங்கே வந்து கிடைப்போம். ஓகே, வாங்க. ஓகே காய்ஸ், பார்த்தீங்களா ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குன்னு? டோட்டலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஓகே, இனி ஃபுட் சேலஞ்ச் வீடியோ ரெடி டு வாட்ச். ப்ளீஸ் பார்த்து யார் வின் பண்ணதுன்னு உங்களுடைய மேலான கமெண்ட்களை பதிவு செய்ய.